ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, எதிரி மாந்திரீகவாதிகள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை கட்டி செயலுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கை கருப்பு ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேண்டாத ஒரு மந்திரவாதி இருக்கார். அவர் இந்த மாதிரியான மாந்திரிக விஷயங்கள்லாம் எங்கேயோ போய் பழகிட்டு வந்துட்டு சதா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கார். இதனால் வந்துட்டு எங்களுக்கு பண ரீதியாகவும் சரி, குடும்பத்திலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சாமின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களும் என்னென்னமோ செஞ்சு தராங்க. ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்க மாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு எதிரி மாந்திரிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த எதிரி மந்திரவாதியை நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை முதல்ல கட்டி செயலுக்கு செய்யணும். ஏன்னா இப்போ நீங்கள் அவருக்கு எதிராக ஏதாவது வந்துட்டு ஒரு சில செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா, இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து தடுத்து நிறுத்திடும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை கட்டி செயலுக்கு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இவர் மேலே நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் இவருக்கு செய்யக்கூடிய நீங்கள் கெடுதல்கள் வந்து எல்லாமே பூராமே பலிதமாகும். சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து ஒரு சில மாதிரிகள் வந்து நன்மை மட்டுமே செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, அதற்குண்டான தீவினை வந்து அது உங்களுக்கும் வந்து சேருங்கிறத எப்பயுமே மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில மந்திரவாதிகளை வந்து காசுக்கு ஆசைப்பட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் மேலே வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு உங்களுக்கு வந்து சதா எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கை மேலே பார்க்கலாம்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும். சரிங்களா? சாம்பலோட வந்துட்டு பிரண்டை உப்பை வந்து சேர்த்து அழிஞ்சு விதை தைலம் விட்டு நல்லா வந்துட்டு மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி கலந்து ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா கலந்து இதை வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி எடுத்து மீண்டும் வந்து இதை நல்லா இடித்து நல்லா ஜலிச்சு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு இதை வந்து வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அது இந்த கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தலை வாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாம்பலை வந்துட்டு கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி வச்சுக்கிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு நல்லா சுத்தமான எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி துருப்பிடிச்ச ஆணியை ஒன்று எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே குத்தி அதே வந்துட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு இதற்குண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துடணும். வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றணும். சரிங்களா? வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு இதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி தானே கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும். இப்போ இதே வந்து பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாரணங்கள் பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து ஆணி குத்தி வச்சுருக்கீங்களா, இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சம்மந்தப்பட்ட நபர் உங்களுடைய எதிரி மந்திரவாதி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில், அதாவது அவர் வந்து போகிற வர பாதையில் வந்துட்டு ஏதாவது முச்சந்தியோ ருத்ரபூமியோ இந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மலர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக வந்துட்டு ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதை வந்து அவர் அந்த வழியாக போகும்பொழுது அவரை வந்துட்டு அவர் மேலே ஏறி அவர் வச்சுருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வந்துட்டு அவர் இடத்துலேருந்து ஒதுக்கி செயலுக்கு செய்து அதற்குண்டான என்ன விஷயமோ அதை வந்து நீங்கள் எந்த மாதிரியான சங்கல்பம் எடுத்திருக்கீங்களோ அதற்குண்டான செயல்முறைகளை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.